இந்தம்மா உச்சில சடை போட்டவளே, மேடம் வர்றாங்க, ஒழுங்கா வேலையை கவனி. இந்த பாரு, வழக்கம் போல மேடம் போனதுக்கு அப்புறம் தூங்கலாம், கொஞ்ச நேரமாவது வேலையை செய். மேடம் என்னாச்சு? முத்த டாக்டர் போன் பண்ண போயா? சென்றாய். பிளீஸ், நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? புவனா, உனக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஹால் வரைக்கும் நினைச்சேன். ஆனா பெட்ரூம் வரைக்கும் போகும்னு நான் நினைக்கல. ஆமா புவனா, இப்ப நீ கர்ப்பமா இருக்க. மேனேஜர் உள்ள வர சொல்லு. மேடம் கூப்பிட்டீங்களா? நான் ஒரு மாசம் ஆபீஸ்க்கு வர மாட்டேன். என்ன மேடம் இது? நிறைய ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கேன்சல் பண்ணுங்க. என்ன காரணம் யாராவது கேட்டா எங்க எம்டி கல்யாணம் ஆகாமலே கர்ப்பம் சொல்லட்டுமா? இந்த நிமிஷமே உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். வா சொன்ன வரட்டுமா? பை பாய். இந்த வேலையை விட்டா இன்னொரு வேலை. ஹலோ, நான் பூனா பேசுறேன். பூனா, சொல்லு பூனா. நான் உங்களை நேர்ல சந்திச்சு பேசணும். உடனே புறப்பட்டு வரேன் பூனா. இப்ப வேண்டாம், காலையில சிவன் கோயிலுக்கு வாங்க. உங்க முகத்துல முழிக்க கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. நீங்க செஞ்ச பாவத்தை கருங்கிற பேரால நான் சுமந்துட்டு இருக்கேன். ஆமா, உங்க குழந்தைக்கு நான் தாயாக போறேன். நீங்க செஞ்ச அநியாயத்துக்கு பரிகாரம் செய்யணும்னு நினைச்சா, என்ன இந்த அவமானத்திலிருந்து காப்பாற்றணும்னு நினைச்சா, இந்த தெய்வ சன்னிதானத்துல என் கழுத்துல இந்த தாலியை கட்டுங்க.
இந்த ரெண்டு பொண்டாட்டி சமாச்சாரமே எனக்கு பிடிக்காது. கடவுளா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். இந்த ரெண்டு பொண்டாட்டி சமாச்சாரமே எனக்கு பிடிக்காது. இந்த ரெண்டு பொண்டாட்டி சமாச்சாரமே எனக்கு பிடிக்காது. என்னால உங்களுக்கு தாலி கட்ட முடியாது போனா. நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். ஏதோ ஏஜென்சி வாங்குறதுக்காக இந்த உண்மையை உங்ககிட்ட மறைச்சேன். பெரிய குடும்பத்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறேன்னு பொய்ய சொன்னேன். நான் கல்யாணம் ஆனவன் மட்டும் இல்ல, எந்த சூழ்நிலையும் என்னோட மனைவி தன்னுடைய வாழ்க்கையை இன்னொருத்திக்கு பங்கு போட்டு கொடுக்க மாட்டான். நான் இப்பவே உனக்கு ஒரு அநியாயத்தை செஞ்சுட்டு ராத்திரி பகலா சித்திரவதைப்பட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில கழுத்துல தாலியை கட்டி என் மனைவிக்கு துரோகத்தை செய்ய என் மனசாட்சி இடம் கொடுக்கல. என்னை மன்னிச்சிடு போமா. என்னடியாச்சு? ஏன் இந்த முடிவு வந்த? என் வாழ்க்கையை ஒருத்தன் பழகிட்டா. சரி சரி, இந்த மாதிரி நேரத்துல தான் மனசு உடைஞ்சிட கூடாது. வா, தைரியமா இரு. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா வா போனா, வா உட்காரு. கொஞ்சம் என் வீட்டுக்கார அறிமுகப்படுத்துறேன். என்னங்க என்னங்க, என்னங்க, இது யாருன்னு தெரியுதா? என்ன இப்படி பாக்குறீங்க? இவ என் ஃப்ரெண்டு. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் படிச்சோம். பேரு புவனா. வணக்கம். வணக்கம். என் வீட்டுக்காரர் கொஞ்சம் சங்கோஜ பேர் வழி. பொம்பளைங்க கிட்ட பேசுறதுக்கே கூச்சப்படுவாரு. நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத. வா உள்ள போலாம். என்னங்க, நீங்க இப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ என்ன சொல்றதா? பின்ன என்னங்க, ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தா வாங்க உட்காருங்க என்ன எது 4 வார்த்தை பேச மாட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு பேசாம உள்ள வந்துட்டீங்க. அவ என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பா? சாரி லதா. ஆமா, உடனே சாரி சொல்லிடுவீங்களே. பாவம், அவளும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா. யாரோ ஒரு பாவி அவளை கெடுத்துட்டானா. இப்ப வாயும் வயிறுமா இருக்கா. வேதனை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டா. அப்படியா? ஆமாங்க. அந்த ஆள் யாருன்னு எவ்வளவு வற்புறுத்தி கேட்டாலும் கண்ணீர் வடிக்கிறாள தவிர சொல்லவே மாட்டேங்கிறா. இத பாருங்க, பாவங்க புவனா. அவ மனசு சரியாற வரைக்கும் நம்ம வீட்லயே தங்கட்டோங்க. உங்களுக்கு சம்மதம் தானே? உன்னோட இஷ்டம். இப்படி ஒரு பைத்தியக்கார உலகத்துல இருப்பாளா? நீ யார சொல்ற லதா? நம்ம புவனாவை தாங்க. எப்போ ஒருத்தன் கெடுத்தானோ அவனை என்ன செஞ்சிருக்கணும்?
இவன் மானவத்துக்கு பயந்துட்டு சும்மா விட்டுருக்கா. நானா இருக்கணும், நடு ரோட்ல நிக்க வச்சு செருப்பாலேயே அடிச்சிருப்பேன். இந்த பாவி பொண்ணு இப்படி வாயும் வயிறுமா நிக்கிறத பார்த்தா எனக்கு பத்தி தெரியுதுங்க. இத பாருங்க, எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு அவனோட சேர்த்து வாழ வைக்கணுங்க. நீங்க சாப்பிடுங்க, நான் காஃபி கொண்டு வரேன். என்னங்க சாப்பிடாம எந்திரிச்சிட்டீங்க? எனக்கு பசியில இல்லதா. புவனா, எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். ஏன் இப்படி மௌனம் சாதிக்கிற? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு தான் சொல்லி தொலைய. அதை விடுறே. உன்ன மாதிரி ஏமாளிங்க இருக்கிறதுனாலதான் இந்த ஆம்பளைங்க குளிர் விட்டு திரியறாங்க. இப்ப சொல்லி என்ன ஆக போகுது? என்ன ஆக போதா? அவன் பேரை மட்டும் சொல்லு. என் புருஷனை அனுப்பி அவன் எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வந்து உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிற. உன் புருஷனை அனுப்பி அவரை கூட்டிட்டு வந்து என் கழுத்துல தாலி கட்ட வைக்க போறியா? முடியாதுன்னு நினைக்கிறியா? நீ பேரை மட்டும் சொல்லுடி. வேண்டாம் லதா, என்னையே தொந்தரவு பண்ற. இத பாரு, என்ன நீ உண்மையான சிநேகிதிய நினைச்சா அவன் பேரை சொல்லித்தான் ஆகணும். சொல்லுடிங்கிற, சொல்லுடி. சொல்ற. அவர் பேரு எனக்கு எனக்கு இங்க பாருங்களேன். என்னலதா? அந்த ஆள் யாருன்னு புவனா சொல்லிட்டாங்க. இங்கதான் இருக்கானா? இங்கயா? இங்க என்ன இந்த வீட்டுல இல்லைங்க, இதே ஊர்ல இந்தியன் பேங்க்ல கேஷியரா இருக்கானா. பேர் ராமலிங்கம். வாங்க வந்து போன் பண்ணுங்க. மெட்ராஸ்ல எத்தனையோ இந்தியன் பேங்க் இருக்கு. அதுல என்ன என்ன எந்த பிரான்ச்சுக்கு போன் பண்ண சொல்ற? அட, எல்லா பிரான்ச்சுக்கும் போன் பண்ண தெரிஞ்சிட்டு போகுது. வாங்க வாங்கறல, வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. இன்னைக்கு பேங்க் எல்லாம் ஹாலிடே. திங்கக்கிழமை உங்களுக்கு ஹாலிடேவா? சும்மா இருக்க மாட்டீங்களே. 443875 டி நகர் பிரான்ச். 443875. உனக்கு பேங்க் போன் பண்ண உடனே கிடைச்சிருமா லைனே? ட்ரை பண்ணுங்களேன். பேசுங்க. ஒரே எங்கேஜ்ல இருக்கு, யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கேஜ்ல இன்னொரு தடவை ட்ரை பண்ண கூடாதா? உட்காருங்க. ஐயோ, 443875 கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன் ப்ளீஸ். சொன்னா கேளு, பேங்க் உனக்கு போட்ட உடனே கிடைக்காது. சரி, 2 தடவை ட்ரை பண்ணலாமே. ஹலோ, இந்தியன் பேங்க் டி நகர் பிரான்ச்சா சார்? சார், அங்க கேசி ராமலிங்கன் ஒருத்தர் வேலை செய்யறாருங்களா? இல்லீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இல்லையா? சரி, மயிலாப்பூர் பிரான்ச்சுக்கு ட்ரை பண்ணலாம். 73168 இந்தாங்க. 73168. அவ்வளவுதான். ஹலோ சார், இந்தியன் பேங்க் பிரான்ச்சா? சார், அங்க கேசி ராமலிங்கன் ஒருத்தர் வேலை செய்யறாரா? இல்லீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார். அங்கேயும் இல்லையா? என்ன ஏன் தொந்தரவு பண்ற நீ? உங்களுக்கு ஏன் இவ்வளவு சலிப்பு? இருங்க, நானே ட்ரை பண்றேன். ஹலோ, இந்தியன் பேங்க் சைதாப்பேட்டை பிரான்ச்சா? அங்க கேஷியர் மிஸ்டர் ராமலிங்கம் இருக்காருங்களா? இருக்காரா? ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்பா, கிடைச்சிட்டான். அவன் அங்கதான் இருக்கான். நேரா போய் 4 சாத்தி இழுத்துட்டு வாங்க. போங்க, சுறுசுறுப்பா போங்க. சரி, கூட்டிட்டு வரேன். அப்பா, கிடைச்சிட்டான். ஐயோ, ஏங்க, ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொன்னங்கிறதுக்காக அடிச்சிடாதீங்க. பக்குவமா பேசி கூட்டிட்டு வாங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். எனக்கு தானே சொந்தம் சாமி, இருக்குது ஆதாரம் சாமி. எனக்கு தானே சொந்தம் சாமி, இல்லைன்னா தாங்காது பூமி. நான் இருக்கிற போதே நீ பறக்கிறதென்ன, நான் இழுக்கிற போதே நீ வழுக்குவதென்ன. இலக்கணம் மீறாதீங்க சாமி, 2 குதிரை ஏறாதீங்க. எனக்கு தானே சொந்தம் சாமி, இருக்குது ஆதாரம் சாமி.
நீ பறக்கிறதென்ன நான் இழுக்கிற போரை நீ வழுக்குவதென்ன இலக்கணம் மீறாதீங்க சாமி ரெண்டு குதிரை ஏறாதீங்க எனக்கு தண்ணி சொந்தம் சாமி இருக்குது ஆதாரம் தாலி எனக்கு தண்ணி சொந்தம் சாமி இல்லைன்னா தாங்காது இவனுக்கும் ரெண்டுண்டு மகனுக்கும் ரெண்டுண்டு இவனுக்கும் ரெண்டானதே